பக்கத்துல கோழி பண்ணை இருக்கு. அதுல வந்து கோழி இப்ப தான் புதுசா விட்டுருந்தாங்க. எங்க வீட்ல கூண்டு ஒண்ணு சும்மா கிடந்துச்சு. அவங்க பண்ணையில சந்துல கோழியெல்லாம் பூந்து பூந்து வெளியில வந்துருதுன்னு சொல்லிட்டு, "இந்தாங்க 4 கோழிய கொண்டோய் வளர்த்தி பாருங்க" அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து கூண்டுல விட்டுருந்தாங்க. அன்னைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போற வேலை இருந்துச்சு. எதுக்குன்னா, பொன்மகன் சேமிப்பு திட்டம்ல வந்து நான் வந்து அமௌண்ட் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அமௌண்ட் குடுத்துருந்தாங்க. அது போட டிலே ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ள பாதி அமௌண்ட் செலவாயிருச்சு. இப்படியே இருந்தா வேலைக்காவாது கொண்டோய் போட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். பெரியவன ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டு, சின்னவன மாமியார் கிட்ட விட்டுட்டு போயிரலான்னு பார்த்தா, அவன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். சரி அங்க போறதுக்கு 1/2 ஹவர் தான் ஆகும்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு போயிட்டு அப்படியே அம்மா வீட்ல அம்மாகிட்ட விட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். இதில பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு தான் 8.2 இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. பசங்களுக்கு 7.2 தான் குடுக்குறாங்க. பசங்களுக்கு 15 வயசு ஆகுற வரைக்கும் நம்ப அமௌண்ட் போட்டுக்கலாம். அதேமாரி 15 வயசுக்கு அ ஆனா தான் நம்ம அந்த அமௌண்ட்ட எடுக்கவும் முடியும். மினிமம் 500லேருந்து மேக்ஸிமம் ரூ. 1,50,000 வரைக்கும் நம்ம அமௌண்ட் போட்டுக்கலாம் 1 இயருக்கு. சரின்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட்ட போட்டுட்டு வந்தாச்சு. அவங்க பசங்க புக்கு வந்து என்ட்ரி போட்டு குடுக்குறேன்னாங்க. சரி அப்புறம் வாங்கிக்கலான்னு வந்தாச்சு. போம்போதே துணிய கொஞ்சம் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வந்து அத வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. அந்த டே அப்படிதான் போச்சு.